இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அவரை முழுவதுமாக உள்ளே அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அதில் வழக்கு பதிவு பண்ணணும். அவர் புகார் கொடுப்பாரா? புகார் கொடுக்கப்படல, செய்தியாளர் மட்டத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, 2000 வருஷமா நடந்திருக்கு அப்படின்றதுக்கு நீங்க ஜாதிய அடக்குமுறைகள், ஜாதிக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை இதுதான் காரணமாக இருந்திருந்தால் அப்போ புகார் கொடுத்துருக்கணுமா வேணாமா? இது வந்து நான் பெயிலபிள். அதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பண்ணியிருக்க வேண்டியது தானே. சரி, இன்றைக்கு வந்து இந்த தரப்பில் இல்லை ஒருத்தர் மட்டும்தான், ஒருத்தர் போன பிறகு ஒருத்தர் அப்படின்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. வாடவர் இப்போ வந்து அவங்க பேசிட்டாங்க, சமாதானமாகி போச்சு. ஆனால் இந்த 2000 வருஷம் அப்படின்னு இழுக்கிறது இதெல்லாம் வந்து சரியில்லை. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு இவர் வந்து அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது மந்திரி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பார்த்துக்கங்க. வழுதாவூரில் அங்கே வந்து அந்த கோவிலுக்குள்ள ரொம்ப வருஷமாக கும்பாபிஷேகம் நடக்காமல் பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்து கோவிலை மூடி இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க கிட்ட இந்த கொடைன்னு வசூல் பண்ணுவாங்க. அப்போவே வந்து உங்ககிட்டலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னும் போது அந்த பட்டியலின மக்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் எல்லாம் பேச்சு நடத்தி அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, காலையில் நாங்கள் போயிடுறோம், மத்தியானம் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க நாங்கள் போகிற நேரத்தில் வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது தீண்டாமை கிடையாதா?